ஹை, வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். ஆப்போசிட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்போம். வி ஆர் ஹாப்பி ஆல்வேஸ். இந்த சென்டென்ஸோட அர்த்தம் மாறக்கூடாது, ஆனால் நெகட்டிவ் வேர்டு கொண்டு வரணும். நாம் ஒருபோதும் கவலை கொண்டிருக்க மாட்டோம். வி நெவர் ஒரி. இதில் நெகட்டிவ் வேர்டு எது? நெவர். நெவர், நோ, நாட் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் நெகட்டிவ் வேர்ட்ஸ், அதாவது இல்லை அப்படிங்கிற மீனிங் கொடுக்குற வார்த்தைகள். மீனிங் மாறல. வி ஆர் ஹாப்பி ஆல்வேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? வி நெவர் ஒரி அப்படின்னு அர்த்தம். இப்போ இன்னொரு கொஸ்டின். பிரான்ச் ஆஃப் திஸ் ட்ரீ இஸ் லாங். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஆன்சரை கண்டுபிடிங்க. பிரான்ச் ஆஃப் திஸ் ட்ரீ இஸ் லாங். இந்த மரத்தின் கிளை சிறியது இல்லை அப்படின்னு சொல்லணும். பிரான்ச் ஆஃப் திஸ் ட்ரீ இஸ் நாட் ஷார்ட். இந்த லாங் அப்படிங்கிற அட்ஜெக்டிவோடைய ஆப்போசிட் ஷார்ட். அப்போ நாட் ஷார்ட் அப்படின்னா that is equal to long. ஸோ ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். எந்த வார்த்தைக்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்கணுங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணணும். தென் நாட் அப்படிங்கிற வேர்டை சேர்க்கணும். இப்போ that place is far away from here. அந்த இடம் இங்கிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறது. that place is far away from here. இப்போ அந்த இடம் இந்த இடத்திற்கு அருகில் இல்லை அப்படின்னு சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபார் அவே, ரொம்ப தூரம். அதனுடைய ஆப்போசிட் அருகில், நியர். அப்போ நாட் நியர் அப்படின்னு சொல்லணுன்னா அந்த இடம் இந்த இடத்திற்கு அருகில் இல்லை. தட் பிளேஸ் இஸ் நாட் நியர் ஃப்ரம் ஹியர். இந்த பயிற்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. திஸ் எக்ஸசைஸ் என்ஸ். இந்த பயிற்சி தொடரவில்லை. இது எப்படி சொல்கிறது? தொடர்றதுக்கு இங்கிலீஷில் என்னது? அதுக்கு முன்னாடி நாட் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கோங்க. அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். This exercise does not continue. இல்லைனா this exercise is not continued. இப்போ this exercise is not ending அப்படின்னு சொன்னோன்னா அர்த்தம் மாறிடுது. ஓகே, இந்த பயிற்சி தொடரவில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இஸ் நாட் எண்டிங் அப்படின்னா தொடர்கிறதுன்னு அர்த்தம் மாறிடுது. திங்கட்கிழமை ஒரு மீட்டிங் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிமெம்பர் யூ ஹாவ் அ மீட்டிங் ஆன் மண்டே. திங்கட்கிழமை ஒரு மீட்டிங் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லணும். ரிமெம்பர் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆப்போசிட் ஃபர்கெட், மறக்கிறது. டு நாட் ஃபர்கெட் அப்படின்னா மறக்காத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஃபர்கெட் யூ ஹாவ் அ மீட்டிங் ஆன் மண்டே. நான் கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் ஒர்க்கிங் ஹார்ட். என்னுடைய உழைப்பு சுலபமானது இல்லை அப்படின்னு சொல்லணும். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான். மை ஒர்க் இஸ் நாட் ஈஸி. ஹார்ட் அப்படிங்கிற அட்ஜெக்டிவோட ஆப்போசிட் ஈஸி. மை ஒர்க் இஸ் நாட் ஈஸி. நான் இந்த பயிற்சிக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறேன். ஐ கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு திஸ் எக்ஸசைஸ். நான் இந்த பயிற்சிக்கு குறைவான முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லணும். அர்த்தம் மாறக்கூடாது. ஐ டு நாட் கிவ். ஐ கிவ், ஐ டு நாட் கிவ். லெஸ் இம்பார்ட்டன்ஸ். இங்கே மேலே மோர் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு இருக்குது. இங்கே லெஸ் இம்பார்ட்டன்ஸ். ஐ கிவ் லெஸ் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா நான் குறைவான முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ டு நாட் கிவ் லெஸ் இம்பார்ட்டன்ஸ். நாம் பணக்காரர்களாக இருப்பதால், இந்த இருப்பதால் அப்படிங்கிறதுக்கு ஆஸ். ஓகே, வி ஆர் ரிச் அப்படின்னா நாங்கள் பணக்காரர்களாக இருக்கிறோம். அப்போ ஆஸ் சேர்த்துட்டோன்னா நாங்கள் பணக்காரர்களாக இருப்பதால் அவர்களுக்கு உதவி செய்ய முடிகிறது. we can help them. ஓகே, இப்போ அந்த சென்டென்ஸ் பாருங்களேன். நாம் ஏழையாக இருந்தால் அவர்களுக்கு உதவ முடியாது. அப்போ இருந்தால் அப்படின்னு வரும். இருப்பதால் அப்படிங்கிறதுக்கு ஆஸ், இருந்தால் அப்படிங்கிறதுக்கு இஃப். ஸோ அந்த இஃப் யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க. இஃப் வி ஆர் புவர், நாம் ஏழையாக இருந்தால், we cannot help them. இந்த இடத்துல நெகட்டிவ் வந்துருச்சு. we cannot help them. நம்மால் உதவ முடியாது. நம்ம பணக்காரங்களாக இருக்கிறதுனால உதவுகிறோம். இதே மாதிரி இஃப் யூஸ் பண்ணி இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள். அவர் ஒரு புத்திசாலியாக இருப்பதால் அந்த பிரச்சனையை அவர் தீர்த்து விட்டார். ஆஸ் ஹீ இஸ் அன் இன்டெலிஜென்ட் ஹீ சால்வ் த ப்ராப்ளம். அவர் ஒரு முட்டாளாக இருந்தால் அந்த பிரச்சனையை அவரால் தீர்த்திருக்க முடியாது. இஃப் யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். இஃப் ஹீ இஸ் அ ஃபூல், அவர் முட்டாளாக இருந்தால், ஹீ கெனாட் சால்வ் த ப்ராப்ளம், அவரால் அந்த ப்ராப்ளமை தீர்த்திருக்க முடியாது.
ஓகே, ஸோ இந்த ஆஸ் அப்படின்னா இருப்பதால், இஃப் அப்படின்னா இருந்தால். ஓகே, நவ் திஸ் எக்ஸசைஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல். இந்த பயிற்சி மிகுந்த பலனுடையது. இந்த பயிற்சி பலனற்றது இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பலனுடையது அப்படின்னு அர்த்தம். இதனுடைய ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.